வெல்கம் டு ரெஸ்லிங் ரீமேக்ஸ் தமிழ் சேனல். இந்த வீடியோ எதை பற்றி பார்க்க போகிறோம்னா ஒரு பெரிய அப்டேட் பார்க்க போகிறோம் பால் ஹீமன் பற்றி. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ரோமன் அண்ட் செத்ரான்ஸோட ஸ்டோரி லைன் ஸ்டார்ட் ஆக போதா. லாஸ்ட் நடந்த ஸ்மாக்டவுனில் கெவின் ஓன்ஸ் ஒரு சம்பவம் பண்ணியிருப்பார். அது வந்து ஆடியன்ஸ் சைடு கரெக்டாக வந்து ரீச் ஆயிருக்கான். அதுக்கு முன்னாடி வந்து இன்றைக்கான கொஸ்டின் என்னன்னா, நேற்று வந்து ஐபிஎல் ஆக்ஷன் நடந்துச்சு. உங்களுக்கு எந்த டீமோட ஃபேவரட்னு சொல்லி மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்க. ஆனால் இப்போ வந்து நான் ஐபிஎல் வீடியோ ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணக்கப்புறம் போடுவோம் இல்லை இன்றைக்கே போடுவான்னு சொல்லி அதையும் சேர்த்து கமெண்ட் பண்ணிட்டு இருக்கேன் நண்பா. ஃபர்ஸ்ட்டு நம்பர் ஒன் எடுத்தோன்னே ட்ரைபல் சீஃப் ரோமன் ரெயின்ஸ் தான். இப்போதைக்கு தமிழ் பார்த்தோன்னே உங்களுக்கு தெரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஏன்னா இப்போதைக்கு பால் ஹீமன் பாய்ஸ் எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு டீமில் வந்து அசம்பிளாக நிற்கிறாங்க. ஏன்னா எல்லாருமே பிளட் லைன்ற ஒரே ஒரு பார்ட் ஆஃப் த ஸ்டோரி லைனில் சுற்றி வந்து நிற்கிறாங்க. அதுக்கேற்ற மாதிரி நேற்று வந்து பார்த்தீங்கன்னா சிஎம்முக்கு ஒரு போஸ்ட் வந்து அப்லோட் பண்ணியிருந்தாரு. அதில் பார்த்தீங்கன்னா உங்க எல்லாருமே சின்ன வயசு ஃபோட்டோ எல்லாத்தையுமே ஓவராலாக மெர்ஜ் பண்ணி இப்போதைக்கு ஃபைனலாக பால் ஹியூமனையும் சேர்த்து வச்சிருக்காங்க. இதில் இருக்க எல்லாருமே பால் ஹியூமன் பாய்ஸ் தான். அதாவது ரோமன் ரெயின்ஸ் அண்ட் சிஎம் பால் ஹியூமன் மேனேஜராக இருந்தனால இப்போதைக்கு ஒரு இவ்வளோ பெரிய போஸ்ட்டில் இருக்காங்க. பட் இருந்தாலும் இன்னும் வந்து ராக் அண்ட் வந்து பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஃபியூச்சர் வந்து ராக் அண்ட் சோலோ சிக்கோவா கூட இருந்தார் பால் ஹியூமன். ஓகே, பட் இருந்தாலும் ஃபியூச்சர் லாக் இவங்க எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு டீமில் வந்து நிற்கிறாங்க. பிளட் லைன்ற ஒரு பார்ட் ஆஃப்ல வந்து நிற்கிறாங்க, இன்க்ளூடிங் ஒரே ஒரு ஆளை தவிர, பிராக் லெஸ்னர் தவிர. ஏன்னா பிராக் லெஸ்னர் இந்த ஸ்டோரியில் வருவார்னு தான் எதிர்பார்த்தாங்க. பட் இருந்தாலும் எல்லாருமே எதிர்பார்த்த மாதிரி சிஎம் பங்க் வந்து யாரும் எதிர்பார்க்காத மாதிரி சிஎம் பங்க் கொண்டு வந்துட்டாங்க. பட் இருந்தாலும் இந்த பால் ஹியூமனோட அந்த லாஸ்ட் அந்த ஸ்மாக்டவுன் லுக்கே வந்து சரியில்லை. ரோமன் வந்து ஒரு மாதிரியாக பார்த்துக்கிட்டு இருப்பாரு. அது போக வந்து பார்த்தீங்கன்னா அவர் கெட்டப்பில் வந்து சோலோ சிக்கோவோட ஃபர்ஸ்ட் கெட்டப்பில், அதாவது ரெசல்மேனியாக்கு அப்புறமா சோலோ சிக்கோ தன்னை ட்ரைபல் சீஃப்னு ஏற்றுக்கிட்ட அந்த ஒரு மூமெண்ட்டில் வந்த கோட்டை வந்து பார்த்தீங்கன்னா பால் ஹியூமன் வந்து போட்டிருக்காரு. அதெல்லாம் பார்த்ததுக்கப்புறமா இப்போதைக்கு ஒரு பெரிய குழப்பம் வருது. பால் ஹியூமன் வந்து பார்த்தீங்கன்னா ஒன்று ரோமன் ரெயின்ஸ் கூட இருப்பாரா, இல்லை சிஎம் பங்கை வந்து அகேன்ஸ்டாக கூட்டு வந்திருக்காரு அவர் கூட வந்து நிற்பாரா, இல்லைன்னு வந்து பார்த்தீங்கன்னா சோலோ சிக்கோ கூட இருப்பாரா, இல்லை ஃபைனல் பாஸ் ராக் கூட இருப்பாரா அப்படின்னு இப்போதைக்கு பால் ஹியூமன் ஒரு பெரிய ஒரு கொஸ்டினாக இருக்காரு. ஏன்னா சப்ஸ்கிரைபர் ஏகப்பட்டவர் கேட்டிருந்தீங்க இந்த கொஸ்டினுக்கு. நான் எல்லாத்துக்குமே என்ன சொல்லியிருந்தேன்னா, ப்ரோ நான் கொஞ்சம் அனலைஸ் பண்ணிட்டு வந்து சொல்கிறேன் அப்படின்னு தான் சொல்லியிருந்தேன். ஏமாட்டவங்க தான் அவர் தான் என்ன சொல்லியிருந்தாருன்னா, நம்ம ராக் வந்து பார்த்தீங்கன்னா அதாவது சோலோ சிக்கோ அடிச்சு போட்டு அவர் வந்து பார்த்தீங்கன்னா நியூ லீட் பண்ணலாம் அந்த மாதிரி வந்து ஒரு ஸ்பாய்லர் பண்ணியிருந்தாரு. அது போக நேற்று வந்து ஒரு ரத்தத்தோடு வந்து அவர் வாயில் வந்து அவர் ஒரு சிரிச்சுக்கிட்டு இருந்தார், ஒரு வில்லங்கத்தனமாக சிரிச்சுக்கிட்டு இருந்தார். இதை பார்த்தோன்னே இதை பார்த்து என்ன சொல்கிறாங்கன்னா, இப்போதைக்கு ஃபைனல் பாஸ்கர்ஸோட ஸ்டோரி லைன் வந்து ஆரம்பிக்க போகுது அந்த மாதிரி சொல்லியிருந்தாங்க. சர்வைவல் சீரீஸில் அந்த டைமில் மோனா பட லைவ் ஷூட்டிங் இருக்கனால ஒரு 80% சான்ஸ் கிடையாது, 20% தான் சான்ஸ் இருக்குது ஃபைனல் பாஸ் வர. ஆனால் வந்தார்னா அதுக்கப்புறம் வந்து பார்ட் ஆஃப் த ஸ்டோரி லைன் வந்து ஸ்டார்ட் ஆயிரும். ஒன்று அங்கே வந்து ரெண்டே விஷயம் தான் ஃபைனல் பாஸ் ராக் செய்ய போகிறாரு. ஒன்று அந்த டைமில் வந்து பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், சும்மா மிரட்டிட்டு போக மாட்டார், கண்டிப்பாக ஒரு சம்பவம் மட்டும் போவார், ஒன்று ஸ்பீச் பண்ணுவார். எதுவுமே நடக்கலைன்னா ஃபைனல் பாஸ் ராக் வந்து பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இது என்னோட ப்ரெடிக்ஷன் தான், சோலோ சிக்கோவை அட்டாக் பண்ணி அந்த ஒரு பிளட் லைன் வந்து அவர் லீட் பண்ண ஆரம்பிச்சிருவார் அப்படின்னு ஒரு தாட்ஸ் ஓடிக்கிட்டு இருக்கு. அப்படி ஓடணும்னா அந்த மாதிரி லீட் பண்ணணும்னா அதுக்கு அவரை விட்டு ஊலா ஃபலமால் வந்து வெளியே போகணும். அதுக்காக தான் இப்போதைக்கு சர்வர் சீரிஸ் வர கேமில் வெறும் மேட்ச் மட்டும் தான் பண்ண போகிறாங்க. மேபி இந்த மேட்ச்சில் ஓஜி வின் பண்ணுவாங்க. அப்படி பண்ணாங்கன்னா நெக்ஸ்ட் மூவ் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஊலா ஃபலா மாலை நோக்கி தான் ரோமன் வர்சஸ் ஜாக், அதாவது சோலோ சிக்கோக்கான ஒரு ஊலா ஃபலா மேட்ச் வந்து பண்ணுவாங்க. ட்ரைபல் காம்பேக்ட் சம்திங். அந்த மேட்ச் முடிச்சதுக்கப்புறமா ஒருவேளை ரோமன் வின் பண்ணாங்கன்னா அந்த டைம் வந்து ஃபைனல் பாஸ் வரலாம் அப்படின்ற மாதிரி இப்போதைக்கு எல்லாருமே எக்ஸ்பெக்ட் பண்ணுற ஒன்று தான். மேபி ராயல் ரம்பரில் கூட ரோமன் வின் பண்ணலான்னு இப்போதைக்கு அது ஒரு பெரிய அப்டேட்டாக இருக்குது. அப்போ இப்போதைக்கு என்னென்னா நடுவில் இருக்கிறது வந்து பால் ஹியூமன் தான். இப்போதைக்கு பால் ஹியூமன் யார் கூட டீம் அப் பண்ண, யார் கூட மேனேஜராக இருக்க போகிறாரு, இந்த ஒரு விஷயம் கிளியராக தெரிஞ்சிச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அடுத்த மூவ் என்னன்னு நம்ம அசல்ட்டாக ப்ரெடிக்ட் பண்ணிடலாம். இப்போதைக்கு சிஎம்முக்கும் இருக்காங்க, ஆனால் சோலோ சிக்கோவும் அதே அந்த பிளட் லைனுக்குள்ளே தான் இருக்காரு. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ரோமன் ரெயின்ஸ் இருக்காரு. இப்போ சோலோ சிக்கோவை கூட எடுத்துக்கலன்னு வச்சுக்கோங்களேன், சிஎம் அண்ட் ரோமன் இவங்க கூட எப்படி, அதாவது ரோமன் ரோமன் கூட நிப்பாட்டிக்கு வர சிஎம் கூட ஸ்டார்ட் பண்ணுவாரா என்னன்னு பெரிய ஒரு கன்ஃபியூஷனாக இருக்குது. லாஸ்ட் நடந்த ஸ்மாக்டவுனில் கெவின் ஓன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா எமோஷனல் ஸ்பீச் ஒன்று கொடுத்துருப்பாரு. அதாவது என்னன்னா, இந்த ராண்டி அண்ட் கெவின் ஓன்ஸோட ஃப்ரெண்டை பிரிச்சது காரணமே கோடி நீ தான், அந்த மாதிரி வந்து ஒரு எமோஷனலாக ரெசல்மேனியா எல்லாமே ஞாபகப்படுத்தி அந்த ஒரு மூமெண்ட்டை கிரியேட் பண்ணியிருப்பாரு. அந்த டைமில் ஃபேன்ஸ் எல்லாருமே ஒரு சில பேர் வந்து பார்த்தீங்கன்னா அழுதாங்களாம். அந்த எமோஷனல் வந்து கரெக்டாக வந்து ரீச் ஆச்சான். மொத்த ஆடியன்ஸுக்குமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஒரு எமோஷனல் ரொம்ப பிடிச்சிருச்சா, இந்த ஒரு சோழிலேருந்து ரொம்ப லைக் பண்ணுறாங்களாம். அதாவது கோடி இது இப்போ எல்லாம் தெரியுதுன்னா கெவின் ஓன்ஸ் நல்லவனாகவும் கோடி வந்து கெட்டவனாகவும் அந்த மாதிரி வந்து காட்டிக்கிட்டு இருக்காங்க. பேக் ஸ்டேஜில் வேறு அப்படிதான் நடந்துச்சு. கோடியை வந்து தப்பாக சொல்லியிருப்பான் கார்மலைஸ். அதுக்கப்புறமா இன்னும் அடுத்த வாரம் நடக்க ஸ்மாக்டவுனில் மேட்சை போட்டுட்டு இருப்பாங்க. இது இந்த ஒரு எமோஷனல் வந்து கரெக்டாக ரீச் ஆயிருக்கனால கோடி வந்து ரொம்ப கெட்டவ மாதிரி தெரிஞ்சுக்கிட்டு இருக்கான். ஆனால் கரெக்ட் தான். ஒருவேளை கோடி ஃபியூச்சரில் ஹீட் அண்ட் பண்ணலாம். நம்பர் டூ என்னன்னா ராயல் ரம்பர் 2025 இதை பற்றி தான். ராயல் ரம்பர் 2025 டிக்கெட் செல்லிங் தெரிய வந்திருக்கு. இது வந்து ஒரு பெரிய ரெக்கார்ட் ஆயிருக்கான்.
அதாவது என்னன்னா ராயோட டிக்கெட் செல்லிங் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ தான் ஒரு வாரம் தான் ரிலீஸ் பண்ணியிருக்கு. அதோட மொத்த கரண்ட் செட்டப் வந்து பார்த்தீங்கன்னா 50,512 டிக்கெட், மொத்தமாக 42,576 டிக்கெட் வித்திருக்கு. வெறும் 6,000 சம்திங் இவ்வளோ தான் டிக்கெட் இருக்குது. 6,000 டிக்கெட் தான் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இது வந்து ஒரு வாரத்தில் எவ்வளோ பெரிய ரெக்கார்ட்னா கிட்டத்தட்ட 44,000 டிக்கெட் வந்து வித்திருக்கான். இதுக்கெல்லாம் காரணம் இது அடுத்து வர ஒரு 2025 ஒரு ராயல் கிரேட்டஸ்ட் ராயல் ரொம்பலாம் இருக்கும் அப்படின்னு வந்து எதிர்பார்க்குறாங்க. ஏன்னா இருக்கிற எல்லா பெரிய பெரிய சூப்பர் ஸ்டார் அங்கே தான் இருக்க போகிறோம், இன்க்ளூடிங் ரோமன் ரெய்ன்ஸ் அண்ட் ஜான் சினா, சிஎம் பங்க் அண்ட் செத் ராலின்ஸ் அண்ட் இன்க்ளூடிங் வேறு சூப்பர் ஸ்டார்லாம். ஏன்னா ரா நெட்ஃப்ளிக்ஸ் டைமில் ஓல்டு சூப்பர் ஸ்டார்லாம் திருப்பி வந்து உள்ள கொண்டு வந்துருவாங்க. அதனால இந்த ராயல் ரம்பர் வந்து ஒரு பெரிய லெவலாக இருக்கும். ஏன்னா அந்த வருஷத்தோட ராயல் ரம்பர் யார் வின் பண்ணுறாங்களோ அவங்க தான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த வருஷத்திலே ஒரு பெரிய ஆளாக தெரிவாங்க. இன்க்ளூடிங் 2025லேயும் அவங்க தான் ஒரு பெரிய ஒரு மேஜர் பார்ட்டாகவும் இருப்பாங்க, ரெஸ்டர்மீனில் ஒரு மேஜர் பார்ட்டாகவும் இருப்பாங்க. அதனால தான் இந்த ராயல் ரம்பருக்கு இவ்வளோ ஃபோக்கஸாக இருக்குது. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஜாக் கேடில் பற்றி. ஜாக் கேடிலோட இன்ஜூர் அப்டேட் வந்து கேட்டிருந்தீங்க. இவங்களுக்கு வந்து இப்போதைக்கு வந்து ஒரு இன்ஜூர் ஆயிடுச்சா, இது வந்து சிவியராக இருக்குது அந்த மாதிரி வந்து சொல்லியிருந்தாங்க. இப்போதைக்கு அப்டேட் அப்படி தான் வந்திருக்கு. அதனால என்ன பிளான் அவங்க பாருங்கள், ஏகப்பட்ட இன்ஜூர் ஆயிருந்தனால மேபி சர்வைவல் சீரிஸ் வார் கேமில் மேட்ச் கம்ப்ளீட் பண்ண சான்சஸ் கம்மி தான். இவங்களுக்கு போல வேற ஒரு ஆள் வந்து கொண்டு வரலாம், ஒரு சர்ப்ரைஸாக அதாவது ஒரு பழைய சூப்பர் ஸ்டார் வந்து திருப்பி கொண்டு வரலாம். மேபி சான்சஸ் இருக்குது. சார்லட் ஃபிளேயர் அண்ட் பார்த்தீங்கன்னா அலெக்சா பிளஸ் இந்த மாதிரி சூப்பர் ஸ்டாரை கொண்டு வந்து மேட்ச் பண்ண வைக்கலாம் அப்படின்னு வந்து எதிர்பார்க்குறாங்க. ஒரு சிலர் என்ன சொல்லுவாங்கன்னா டீம் லீவுமா இருக்குன்னு ஜெயிக்கிறதுக்கு இது ஒரு வாய்ப்பாக இருக்கலாம். ஏன்னா இந்த டீமில் ஃபுல் அண்ட் ஃபுல் ஒரு பவரான ரெஸ்லர் தான் இருக்காங்க. அதனால தான் ஜாக் கேடில் வந்து கவுத்தி விட்டுருக்காங்க. மேபி இந்த ஒரு டீம் ஜெயிக்கிறதுக்காக கூட சான்சஸ் இருக்கலாம் இந்த ஒரு சொல்லுவேன். நம்பர் த்ரீ சர்வைவல் சீரிஸ் வார் கேமில் இப்போதைக்கு என்னென்ன மேட்சஸ் வந்து கன்ஃபார்ம் ஆயிருக்கு. அதாவது உமன் டிவிஷனில் ஒரு மேட்சஸ் வந்து கன்ஃபார்ம் ஆயிடுச்சு, 5 hours away வார் கேம். ஆனால் வந்து டாமின் பிரீஸ் வர்சஸ் குந்தருக்கான ஒரு மேட்ச் வந்து கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. இந்த மேட்ச் அதுக்கு நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா மென் டிவிஷனில் இப்போதைக்கு 5 hours awayக்கான ஒரு மேட்ச் கம்ப்ளீட் ஆயிடுச்சு. சிஎம் பேங்க் ஆட் ஆகிட்டார் 5th மெம்பரா. இதுக்கப்புறம் இந்த 3 மேட்ச் தான் இருக்குமா, மொத்தம் 5 மேட்ச் வந்து கார்டு போட்டிருந்தாங்க. அதில் இன்னொரு மேட்ச் வந்து ஸ்மாக் டவுனில் ஆட் ஆக போகுது அடுத்த வாரம் கண்டிப்பாக. அதாவது என்னன்னா கெவின் ஓவன்ஸ் வர்சஸ் கோடி ரோட்ஸ்க்கான ஒரு மேட்ச் வந்து கன்ஃபார்ம் ஆயிரும். அப்புறம் நெக்ஸ்ட் ரா சைடு வந்து பார்த்தீங்கன்னா வரப்போகிற ரால இன்னொரு மேட்சஸ் கன்ஃபார்ம் ஆக போதான். மேபி சான்சஸ் இருக்குது. ஒன்று ஸ்மாக் டவுன் சைடே அதாவது நாக்கமுரா வர்சஸ் இளைஞருக்கான ஒரு மேட்ச் கன்ஃபார்ம் பண்ணலாம். அது போக இன்னும் நான் ஸ்டோரி லைன் ஸ்ட்ராங் ஆகல, அதனால கன்ஃபார்ம் பண்ண சான்ஸ் இல்லை. ஒருவேளை யுனைடெட் ஸ்டேட்டுக்கான ஒரு மேட்ச், அதாவது இன்டர் கண்டர் சாம்பியன்ஷிப்புக்கான ஒரு மேட்ச் வந்து கன்ஃபார்ம் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி இப்போதைக்கு ஒரு ரூமர்ஸ் போய்கிட்டு இருக்கு. என்னன்னு பார்க்கலாம். நம்பர் ஃபோர்னா ஃபைனல் அப்டேட் வந்து பார்த்தீங்கன்னா ட்ரைபல் சீஃப் ரோமன் ரெய்ன்ஸ் சன் வந்து செத் ஃபிக்கிங் ரால்ஸ் பற்றி இப்போதைக்கு ஒரு 5th மெம்பர் ஆஃப் த பிளட் லைன் அப்படின்ற அதாவது ஒரு வாரத்துக்கு முன்னாடி என்ன ஒரு ரூமர்ஸ் இருந்துச்சுன்னா, ரூமர்ஸ் இல்லை கன்ஃபார்மாகவே போய்கிட்டு இருந்துச்சு, செத்ரான்ஸ் கூட தான் ஸ்டோரி பண்ண போகிறாங்க அப்படின்ற மாதிரி போய்கிட்டு இருந்துச்சு. அவர் வந்து அந்த ரிஜெக்ட் பண்ணி ஒரு விஷயம் ஸ்டேட் பண்ண சொல்லியிருந்தாரு. நான் எப்பயுமே ரோமன் கூட வந்து டீம் அப் பண்ணியிருப்பேன், அது பிராங்ஸ் வீடியோ அகேன்ஸ்ட் இருந்தாலும் ரோமன் கூட சத்தியமாக என்ன பண்ணாலும் நான் டீம் அப் பண்ண மாட்டேன், ஒன்று அவன் கூட தான் நிற்பேன், அவனுக்கு அகேன்ஸ்டாக நிற்பேன், ரோமனோட எதுக்கு நிற்பேன், சண்டை போடுவேன், அந்த மாதிரி வந்து ஒரு செக்மெண்ட் வந்து பண்ணியிருப்பாரு. அதனால ரோமன் ரெய்ன்ஸ் கடுப்பாயிருப்பாரு. ஏன்னா ரோமன் ரெய்ன்ஸ் கடுப்பாகிறதுக்கு ஒரு காரணம் இருக்குது. ஷீல்டை பிடிச்சதே இந்த ஒரு செத்ரான்ஸ் தான். அது ஒரு பார்ட் ஆஃப் ஸ்டோரி லைன். அந்த ஒரு ஸ்டோரி இன்னும் வரைக்குமே கண்டினியூ பண்ணி மெயின்டைன் பண்ணுறாங்க. WWE எவ்வளோ பெரிய கிரேட்டஸ்ட் ஒரு பெரிய ஒரு குரூப்னு சொல்லுவேன். உண்மையில் நல்லா இருந்துச்சு. இந்த லாஸ்ட் ரெஸ்டர்மனியா கூட இந்த ஷீல்டெல்லாம் டிஸ்டர்ப் ஆகி ரோமன் தோத்த மாதிரி கட்டியிருப்பாங்க. அதனால வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஒரு செக்மெண்ட் அன்ஃபினிஷ்டு பிஸ்னஸாக முடியாமல் இன்னும் அடுத்த ரெஸ்டர்மனியா 42 சான்ஸ் இருக்குது ரோமன் வர்சஸ் செத்ரான்ஸ்க்கான ஒரு மேட்ச். இது வந்து இப்போதைக்கு ஒரு ட்ரீம் மேட்சாக கன்சிடர் பண்ணலாம் அப்படின்னு வந்து பிளான் பண்ணிக்கிட்டு இருக்காங்களா. ஐ ஹோப் இந்த வீடியோ பிடிச்சி லைக் பண்ணி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுவா. சீவன் நெக்ஸ்ட் தேங்க்யூ ஃபார் வாட்சிங். வேறு ஏதாவது சூப்பர் ஸ்டாரை பற்றி அப்டேட் என்ன மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. IPL ஆக்ஷனுக்கு ரெடியாக இருங்க நண்பா. தேங்க்யூ.